அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது வீட்டிற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய வாஸ்து பூஜையை பற்றி பார்ப்போம். அது இந்த வாஸ்து பூஜை செய்வதற்கு முன்பால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பூஜை தான் இது. அதாவது நீங்களே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பூஜை. நாம் எந்த நபர் ஓனராக இருக்கிறோமோ அந்த நபரே இந்த பூஜையை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித நீரை கொண்டு வந்து நம் பூமியில் எல்லா இடத்துலையுமே தளித்து அந்த பூமியை சுத்தப்படுத்துவதுதான் இந்த வாஸ்து பூஜையின் செய்யக்கூடிய தீர்த்த பூஜை அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த தீர்த்த பூஜையை நம் அந்தந்த பூமியினுடைய உரிமையாளரை அதை செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். அதாவது இது எங்கிருந்து எல்லாம் கொண்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக முக்கியமாக பார்க்கக்கூடியது சமுத்திர நீர். சமுத்திர நீர் சொன்னால் கடல். இந்த 4 பக்கம் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய 4 பக்கம் இருக்கக்கூடிய கடலில் இருந்து நம் புனித நீரை கொண்டு வந்து வீட்டை சுத்தி அந்த வீடு வைக்கக்கூடிய அந்த இடத்தில் சுத்தி அந்த பூமியில் எல்லா இடத்திலையும் சுத்தி தளிக்க வேண்டும். அதாவது சமுத்திர நீர், அதாவது கடல் நீர் 4 பக்கமும் இருக்கக்கூடிய புண்ணிய நீரில் எடுத்து வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது முடியல அப்படின்னா 7 நதியிலிருந்து மிக புண்ணிய நீராக கருதப்படக்கூடிய 7 நதியிலிருந்து நம் வீடை சுற்றி இருக்கக்கூடிய 7 நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த பூமியில் தளித்து சுத்தப்படுத்தி விடுவது. அதுவும் முடியவில்லை அப்படின்னா வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய 4 திசையில், அதாவது 4 திசையில் இருக்கக்கூடிய புண்ணிய நீராக கருதப்படும் ஒரு கிணறு, அதாவது கிணறாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் குளமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நதி, அதாவது 4 பக்கமும் நம்ம பூமியினுடைய 4 பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நீர்நிலையில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த பூமியை முழுவதும் சேர்த்து, அதாவது முக்கியமாக செய்ய வேண்டிய என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து நாம் அந்த பூமியில் முழுவதும் தளித்து விட்டால் அந்த புண்ணிய வாஸ்து தீர்த்த பூஜை அப்படி என்பது முற்றிலும் நிறைவடைந்து நமக்கு புண்ணிய இது சேரும் அப்படி என்பது இந்த முதலாவதாக செய்யக்கூடிய நமக்கே செய்யக்கூடிய மிக முக்கியமான பூஜை. இது அனைவரும் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடித்தீங்க அப்படின்னா தீய சக்திகள்னால் இருந்து தொல்லைகள் எல்லாம் இருக்காதல். அதே போல் நிறைய சொல்லுவாங்க, நல்ல அதில் தீய சக்தி இருக்கிறது, அதில் போக்குவரத்து இருக்கிறது, அதில் பிரேதாத்மாய்களுக்கு தொந்தரவு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளில் இருந்தால் விடுபட வேண்டும் என்றால் சமுத்திர நீர், முக்கியமாக இந்த சமுத்திர நீரை 4 பக்கம் இருக்கக்கூடிய சமுத்திர நீரை கொண்டு வந்து தளித்து அதை சுத்தப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த தொந்தரவு, இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் வாஸ்து சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.